ஹாய் ஃபோட்டன்ஸ், நான் உங்களுக்கு எதிரேசன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேப் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்கலாம். ரியாக்டில் வந்து மேப் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து மல்டிபிள் ஆஃப் ரோஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அந்த மல்டிபிள் ஆஃப் ரோஸும் நம்ம டேட்டா பேஸில் எத்தனை ரோஸ் இருக்கோ, எத்தனை யூசர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து யூஸ் ஸ்டேட் வந்து யூஸ் பண்ணுறது, அதை வச்சு எப்படி ஒரு லாகின் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது, அண்ட் தென் வந்து கவுண்டர் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து கவுண்டர் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட அவுட்புட் வந்து பார்த்துடலாம். நான் டெர்மினலில் போயிட்டு ஆஸ் யூஸ்வல் எப்போதும் போல் என்பிஎம் ரன் தேவ் கொடுத்து என்னோட ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணுறேன். லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆகுது. ஸோ இதை வந்து கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிட்டு அந்த லிங்க் மேலே ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து ரன் ஆகும். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதை நம்ம ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ணது. ஸோ கிளிக் பண்ண இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், மைனஸை கிளிக் பண்ண டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதான் வந்து க்ரியேட் பண்ணோம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டைனமிக்காக டேபிளில் உள்ள ரோஸ் எல்லாம் எப்படி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இதை பண்ணுறேன்னா இந்த கமாண்டை வந்து கட். ஓகே, ஸ்டார்ட். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த காம்பனண்ட்டை வந்து நான் கமாண்ட் பண்ணி வைக்கிறேன். செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு கண்ட்ரோலை ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கமாண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஒரு புது காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். டேபிள் மேப் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கிறேன். இது உங்களோட விஷ் தான். இதில் நான் என்ன பண்ண RAFC டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் ஃபைலான hub.jsல வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன். டேபிள் மேப் பார்த்தீங்கன்னா எனக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக இங்கே டேபிள் மேப்னு சொல்லிட்டு மேலே. சரி, இதோட அவுட்புட் பார்க்கலாம் வாங்க. எனக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா டேபிள் மேப்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நான் என்ன பண்ணேன்னா ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். என்னோட டேபிள் மேப்ன்ற காம்பனன்ட்ஸ் போயிட்டு இதை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அண்ட் தென் அதுக்குள்ள டேபிள் ஹெட், அதுக்குள்ள ஒரு டேபிள் ரோ, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேபிள் ஹெட், அதாவது டேபிள் ஹெட்னா என்னென்ன காலம்ஸ் இருக்க போகுது நம்மளோட இதில் வந்து நேம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏஜ் அண்ட் தென் கண்ட்ரி. இந்த மாதிரி 3 காலம்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேபிள் ஹெட் முடிஞ்சதும் டேபிள் பாடி கிரியேட் பண்ணேன். இதுக்குள்ளே தான் நம்மளோட ரோ எல்லாமே இருக்கும். என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே தான் வரும். ஓகே, இந்த மாதிரி டிஃபால்ட்டாக வந்து 3 ரோஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நேமு, ஏஜ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி. இது மாதிரி 3 ரோஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட அவுட்புட் பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி இருக்கா? இதுக்கு ஒரு ஜஸ்ட் பார்டர் ஒன்று கொடுத்துடலாம். அப்போ தான் வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் தெரியும். நான் வந்து சிஎஸ்எஸ் ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். சேம் டேபிள் மேப் டாட் சிஎஸ்எஸ். ஸ்டைல் ஷீட் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டைல் ஷீட்டை வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் டாட் சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ள டேபிள் மேப் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி இம்போர்ட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து டேபிளை கால் பண்ணிக்கிறேன். டேபிளுக்கு வந்து பார்டர் 2 pixel solid black. ஓகேங்களா, பிளாக் கலர் பார்டர் கொடுத்தாச்சு. அதே மாதிரி எனக்கு இண்டிவிஜுவலாக எல்லா டேட்டாஸுக்கும் எனக்கு வந்து பார்டர் வரணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா சேம் அதே மாதிரி DH DD இது ரெண்டுக்குமே
border, one pixel, 2 pixel, solid, black. ஓகே. அவுட்புட் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாரி டபுள் லேயரா வருது. ஸோ, இத சிங்கிள் லைனா கொண்டு வர்றதுக்கு நம்மளோட டேபிள்ல போயிட்டு பார்டர் கொலாப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுல கொலாப்ஸ். இப்படி குடுத்துட்டீங்கன்னா, எனக்கு எல்லா பார்டருமே ஒண்ணா மெர்ஜ் ஆகி சிங்கிள் பார்டரா வந்து டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு 100 டேட்டா இருக்கு அப்படின்னா, நான் ஒவ்வொன்னையும் இந்த மாரி உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு என்ன ஒரு ஆப்ஜெக்ட்ல என்ன டேட்டா இருக்கோ, அது எல்லாமே வரும். இப்போ நான் டேட்டா பேஸ்ல வந்து ஒரு 1000 யூசர் இருக்காங்கன்னா, 1000 யூசரை வந்து நான் டிஸ்ப்ளே பண்றேன்னா, டைனமிக்கா டிஸ்ப்ளே பண்ணணும். 1000 யூசரையும் உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ, அதுக்கு சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். கான்ஸ்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா? இதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, என்னோட டேபிள் ஹெட்டான நேம் அண்டு ஏஜ் கண்ட்ரி இது எல்லாமே எனக்கு காமனாக தான் இருக்கும். இந்த டேபிள் ரோ வந்து எப்போதுமே காமனாக தான் இருக்கும். உள்ள இந்த டேட்டாஸ் மட்டும்தான் மாறும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா வந்து மேப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். பாருங்க, இது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டு சிங்கிள் ரோ மட்டும் வச்சுக்கிறேன். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோ மட்டும்தான் இருக்குது. எனக்கு இங்கே ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்ஸுங்கிற டேட்டாவில் வந்து 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த 3 ஆப்ஜெக்ட்டுமே எனக்கு 3 ரோஸாக வந்து டிஸ்பிளே ஆகணும். நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து ஒரு கர்லி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட் நேம் ஸ்டூடெண்ட்ஸ் டாட் நம்மளோட மேப் ஃபங்க்ஷன். இந்த மேப் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன பாஸ் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு பேராமீட்டரில் வந்து எஸ்டி அப்படின்னு சொல்லி நான் பாஸ் பண்ணுறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்ன்றது வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட்ல வந்து எத்தனை டேட்டா இருக்கோ அத்தனை டேட்டா வந்து சீரீஸாக வந்து 1 2 3 4ன்னு நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்குள்ள வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ரோ வந்து அப்படியே வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது அலைன்மெண்ட் கரெக்டாக பண்ணிப்போம். அப்போ தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ல எனக்கு எத்தனை டேட்டா இருக்கோ அத்தனை டைம்ஸ் வந்து எனக்கு இந்த மேப் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வாட்டி எனக்கு ரன் ஆகும்போது ஸ்டூடெண்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு எடுத்துட்டு வரும். எடுத்துட்டு வந்து இங்க எஸ்டியில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அந்த ஆப்ஜெக்ட். நான் என்ன கொடுக்குறேன்னா, இதுக்கு வந்து கீன்ற ஒரு பெராமீட்டர் கொடுக்குறேன். இந்த கீழே வந்து இண்டெக்ஸ் கொடுக்கணும். ஒவ்வொரு ரோவுக்கும் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறோம், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே எனக்கு வந்து டேட்டா டிஸ்பிளே ஆகணுமா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த நேமை ரிமூவ் பண்ணிட்டு சாரி கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த பேராமீட்டரில் வந்து ஃபஸ்ட்டு எஸ்டி டாட் நம்மளோட ஆப்ஜெக்டில் என்ன வேரியபிள் இருக்குது, நேம்னு இருக்கா, டாட் நேம்ன்ற வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஏஜுக்கும் அதே மாதிரி கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ்டிடி டாட் இங்கே நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஏஜ்ன்ற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ இங்கே வந்து ஏஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி எஸ்டிடி டாட் நெக்ஸ்ட் என்ன வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், கண்ட்ரி. ஓகேங்களா? இப்போ 3 டேட்டாவும் கொடுத்தாச்சு. இப்போ என்னோட அவுட்புட் பாருங்க, எனக்கு 3 டேட்டாவுமே டிஸ்பிளே ஆகுதா. இப்போ என்ன பண்ணுன்னா, இங்க இருக்க ஒவ்வொரு ஆப்ஜெக்டா இங்க பாஸ் பண்ணி அத்தனை ரோவை வந்து டைனமிக்கா வந்து கிரியேட் பண்ணும் எனக்கு. இப்போ நான் இதில் பாருங்க இன்னொரு ரோ வந்து கிரியேட் பண்றேன். Ctrl C அண்ட் தென் பேஸ்ட் பண்ணிட்டேன்.
இதில் வந்து சாமன் வச்சிட்டேன். ஏஜ் பார்த்தீங்கன்னா 56ன்னு வச்சிட்டேன். 56. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைனா அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு 3 டேட்டா தான் டிஸ்பிளே ஆனிச்சு. நான் இப்போ இதை சேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு 4 டேட்டா வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. டைனமிக்காக வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் இந்த மேப்போட அட்வான்டேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ப்ராப்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.